புதுயுகம் மற்றும் தேனி நியூரோ ஹாஸ்பிட்டல் இணைந்து வழங்கும் தேனி மாரத்தான் 2026 கோ பிரசன்டட் பை அவதார் பெட்ரோ தேனி. நாள் மே 10, 2026. இடம் SDAT விளையாட்டு மைதானம் தேனி. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு சனி திசையில் சந்திரன் புத்தி பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் சனி திசையில் சந்திரன் புத்தி எப்படி இருக்கும்? இந்த சனி திசையில் சந்திரன் புத்தினா ஆச்சரியமாக இருக்குது. சனி ப்ளஸ் சந்திரன், யார் ஜாதகத்தில் எல்லாம் சனியும் சந்திரனும் சேர்ந்துருக்கோ, இந்த சனிச்சந்திரன் சேர்ந்துக்கிற ஜாதகத்தில் எல்லாம் புணர்வு தோஷம்னு ஒரு வரலாறு உண்டு. இந்த புணர்வு தோஷம்னு ஒரு வரலாறு எப்படி வருதுன்னா, சனி திசையில் சந்திரன் புத்தி. அப்போது இந்த ஜாதகத்தில் மெயினாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் புணர்வு தோஷம்னா, புணர்வு தோஷத்தினுடைய அதனுடைய வரலாறு என்ன, அதனுடைய தாத்பரியங்கள் என்ன, அது நம்ம தெரிஞ்சுக்கணுமில்ல. ஏன்னா சந்திரன் ஒரு ராசியில் 2.25 நாளைக்கு ஒருக்கா கடந்து போவார். சனி தாமதம் 2.5 வருஷத்துக்கு ஒருக்கா தான் கடந்து போவார். 2.25 நாள் எங்கே, 2.5 வருஷம் எங்கே நினச்சி பாருங்கள். வெறும் 2.25 நாளைக்கு ஒருக்கா சந்திரன் ஒரு வீட்டிலேருந்து பயிற்சி ஆயிடுறார். ஆனால் சனி ஒரு ராசியில் 2.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் பயிற்சி ஆகுது. அதனால தான் புணர்வு தோஷம்னா, இந்த சந்திரன் வேகமாக போகக்கூடியதை இந்த சனி அது மேலே உட்கார்ந்துருச்சுன்னா இந்த சந்திரனுடைய பிரதிபலன் வேகமாக நகராது. அதனால் ஒரு காரியத்தை தாமதப்படுத்துறதுக்கு பேர் தான் புணர்வு தோஷம் என்று பொருள். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கலாம்ல. அப்போ யாரை சரி பண்ணணும்? நான் பயண கிரகம், இது தாமத கிரகம். முதல்ல சாட்சிக்கார காலில் விழுகிறதுக்கு சண்டைக்கார காலில் விழுந்துடலாம். முதல்ல சனியை நம்ம கெட்டியாக பிடிச்சி சனியை தாக்கத்தை குறைச்சி அவரை சந்தோஷப்படுத்தினா சந்திரன் நகர்ந்து தாண்டி போயிடுவார். அதுதான விஷயம். அப்போது ஒரு ஜாதகத்தில் அந்த சனிச்சந்திரன் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு உடனே எல்லா விஷயம் நடக்காது. ஆர்வமாக உட்காந்துருப்பார். இன்றைக்கி ஒரு 5 லட்சம் வருதுன்னு 8 மணிக்கு வரேன்னு சொன்னது அது 10 மணிக்கு வரும். ஒரு கல்யாண பொண்ணு சம்மதம் கொடுக்கணும்னு சொல்லும், நாளைக்கு சொல்கிறேங்கிற பொண்ணு 10 நாள் கிளம்பிச்சு சொல்லும். ஒரு தொழில் நம்ம செய்கிறோம், அடுத்த வருஷத்துக்குள்ளே இது முன்னேறின்னு சொல்லுவோம், இன்னும் 2 வருஷம் ஆகும். இது தாங்க தாமதம். அந்த சனிச்சந்திரனுடைய சேர்க்கை புணர்வு தோஷங்கிறது இதுதான். அப்போ இதை நம்ம சரி பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த சனியோட தாக்கத்தை சரி பண்ணணும். அதுக்கு முதல் முன்னோர்களை வழிபாடு பண்ணுறதில் சனி என்பது காகம். காகத்துக்கு சாப்பாடு வைக்கணும், கண்டிப்பாக சாதம் வைக்கணும். எள்ளு, தயிர், நல்லெண்ணெய், சாதம் கலந்து சாதம் வைக்கணும். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, சூரியனை கோதுமை, சந்திரனை நெல். இந்த சந்திரனு சனி சேர்ந்துருக்கனால எள்ளு போடும்போது கொஞ்சம் நெல் போட்டு வைக்கணும். அதான் பாருங்கள். அதனால தான் அந்த காலத்தில் நெல் காக்கா சாப்பிடும். அந்த காலத்தில் வயலில் பார்த்தீங்கன்னா காக்காயெல்லாம் சாப்பிட்டது போக மிச்சம் தான் மனுஷங்க சாப்பிடுவாங்க. அதனால் பெரியவங்கெல்லாம் பார்த்துட்டு காக்காய் முடுக்க மாட்டாங்க அந்த காலத்துல எல்லாம். ஏன் காகத்தை முடுக்க மாட்டாங்கன்னா, அவங்க தான் முன்னோர்கள், அவங்க பூமியில் அவங்க உட்காந்து சாப்பிட்றாங்கன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. விடு, எடுத்துகிட்டு போகட்டு, காக்கா முடுக்காத அப்படிம்பாங்க. ஏன்னா காகம் காகத்தோட வயிறு இவ்வளவு தானே, இந்த வயிறுக்கு இவ்வளவு நெல் தான் எடுத்துகிட்டு போகுது. நம்ம மூட்டையே எடுத்துகிட்டு போகிறோமே, மூட்டை தலையில் செமக்க முடியாத அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அப்படி என்ன காகம் சாப்பிட்ரும்? அதனால் அந்த காலத்தில் முன்னோர்கள் எல்லாம் விடு, காக்கா குருவி சாப்பிட்டு, எலியெல்லாம் நெல் எடுத்துகிட்டு போய் வச்சு கொறிச்சு சாப்பிடும். எலியெல்லாம் சாப்பிட்டு, காகமெல்லாம் சாப்பிட்டு, புறாவெல்லாம் சாப்பிட்டு, பறவைகளெல்லாம் சாப்பிட்டது போக மிச்சம் என்ன இருக்கோ அது மனிதர்கள் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி அந்த காலத்தில் வயல் வாய்க்காலுக்கெல்லாம் வேலி போட்டு எந்த பரப்பும் போடாமல் அப்படியே ஓப்பனாக விட்டுட்டாங்க. அதனால் காகத்துக்கு நீங்கள் சாப்பாடு வைக்கும்போது எள்ளு, தயிர், நல்லெண்ணெய், சாதம் கலந்து வைப்பீங்க. அது கூட இந்த நெல் அதில் கலந்து வச்சிட்டிங்கன்னா நெல் சந்திரன் போய் சனியோட சேர்ந்துருதில்ல, அப்போ புணர்வு தோஷம் நிவர்த்தி ஆகும். எப்படி இந்த பரிகாரத்தை கலெக்ட் பண்ணுறது பெரிய விஷயம். இதை கனெக்ட் பண்ணணுமே. சந்திரனோட சனி சேர்ந்தா இங்கே எள்ளு நெல் சேர்த்துனாலே இங்கே சந்திர சனி சேர்ந்துருதில்ல. எள்ளு சனி,
நெல் சந்திரன். இந்த சந்திரன் வந்து ஒழிச்சிட்டா அரிசி ஒழிச்சிட்டா சந்திரனாகவே மாறிடும். அப்போ இதெல்லாமே அந்த காலத்தில் முன்னோர்கள் இது எல்லாம் கையாண்டிருக்காங்க. கையாளாமே இல்லை கையாண்டிருப்பாங்க. அப்போது இந்த சந்திர சனி சேர்க்க புணர்வு தோஷம் இருக்கிறவங்களுக்கு முதியோர் இல்லத்தில் போய் இந்த மாதிரி சாப்பாடு, சந்திரன உணவு, தயிர், மோர், பால், வெண்ணெய் இதெல்லாம் முதியோர் இல்லத்துக்கு கொண்டு போய் தானம் பண்ணுங்கள். எள்ளு உருண்டை மறக்காமல் கொடுங்க. இங்கே தயிர், பால், வெண்ணெய், நெய் எல்லாமே குரு சந்திரனத்தை வரும். இங்கே இந்த கூட சனி வந்து எள்ளு உருண்டை கொண்டு போய் நீங்கள் சேர்த்தும் போது சந்திரன் சனி இங்கே சேர்ந்துக்கு. முன்னோர்கள் அந்த காலத்தில் இப்படியெல்லாம் தானம் கொடுக்கறதுலையே ஆதி காலத்தில் வந்து முன்னோர்கள் எல்லாம் என்னென்னா தானம் கொடுக்கறதுலையே ஒரு வித்தியாசமான தானம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க பார்த்து தான் செய்வாங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இவங்களுக்கு என்ன பொருள் கொடுத்தா நம்ம கர்மா தீரும், கர்மா குறையும் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க தான் செஞ்சாங்க அந்த காலத்தில். அப்போ அந்த காலத்தில் முன்னோர்களுடைய வாழ்வாதாரமே எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜாதகத்தில் சந்திரஞ்சனி யாருக்கெல்லாம் சேர்ந்துருக்கோ அவங்களுக்கு புணர்வு தோஷமாக இருந்தால் கால் ஊனமாக இருப்பாங்க. கடவுள் படைச்சது கால் ஊனமாக இருப்பாங்க. பிறவியிலேயே கால் ஊனமாக இருப்பாங்க. அவங்க சனியோட ஆதிக்கம் வாங்கி தான் வந்திருப்பாங்க. ஊனம் என்பது சனி பகவான். அதனால் அந்த மாதிரி கால் ஊனமாக இருக்கிறவங்களுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கலாம், எள்ளுருண்டை வாங்கி கொடுக்கலாம், சாப்பாடு, தயிர் எல்லாம் வாங்கி கொடுக்கலாம், நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம், கொடை வாங்கி கொடுக்கலாம், அவங்க ஸ்டிக்காக நடக்கிறதுக்கு ஒரு இரும்புலேயே ஒரு ஸ்டிக்கு வாங்கி கொடுக்கலாம். இது எல்லாமே கால் கை ஊனமாக இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்தா நம்ம கர்மா கொஞ்சம் குறையுமா. அதனால் இதெல்லாம் செய்யுங்களேன், உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரட்டு. ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சிக்கு நீங்கள் வரலாம் இல்லையா. நம்ம தர்மங்கள் செய்ய செய்ய கர்மங்கள் குறையுமா, தீரும்னு எந்த புத்தகத்திலையும் எழுதலை. புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அப்படின்னா பாருங்கள். அப்போது அந்த காலத்தில் தர்ம வழியெல்லாம் கடைப்பிடிச்சி தானே இந்த உலகத்தில் எல்லா மக்கள் நல்லா வாழ்ந்துருப்பாங்க. அப்போ ஜோதிடமும் சாஸ்திரமும் சம்பிரதாயமும் இல்லைன்னா இந்த உலக மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லுங்கள். கரடு முரடாக வாழ்ந்தால் ஆன்மீகம் அழிஞ்சு போயிருமே. அதனால் இந்த ஆன்மீகம் வந்து என்றைக்கு நிறைஞ்சு வழியணுங்கிறதுக்காகத்தான் கோயிலை கட்டி வச்சாங்க. காலையில் எந்திரிச்சோன்னே குளிச்சோன்னே கோயில் வாசலில் போய் 5 மணிக்கு உட்காந்துருக்காங்க. ஏன்? எங்கேயும் நிம்மதி கிடைக்கல. கோயிலில் போய் அங்கே உட்கார்ந்தோம்னா இந்த தெய்வத்துக்கிட்டையாவது நம்ம கஷ்டத்தை சொல்லுவோன்னு சொல்லி காலையில் எந்திரிச்சு 5 மணிக்கு கோயிலில் போய் வாசலில் உட்காந்துருக்காங்க. பூசாரி எப்போ கோயில் திறப்பாருன்னு நினச்சி அவர் போய் திறந்தோடனே அவருக்கு சாமிக்கு ஒரு குடம் தண்ணி எடுத்து விநாயகருக்கு ஊற்றி, விநாயகா எனக்கு இந்த கஷ்டமெல்லாம் விட்டு போயிடணும்னு சொல்லி அவங்க வேண்டிக்கிறாங்க. வேண்டுதல் தானே நம்மளுடைய வாழ்க்கை. அப்போ அது வேண்டுதல். அப்போ இதெல்லாம் எங்கேருந்து வருது? நம்ம முன்னோர்கள்கிட்ட இருந்து தானே இதெல்லாம் இந்த ஜீனை கரெக்ட் பண்ணியிருப்போம். அதுதான் அந்த காலத்தில் இதை செஞ்சாங்க. உழைப்பால் வரக்கூடிய வருமானத்தில் தர்மம் கொஞ்சம் செஞ்சாங்க, தானம் கொஞ்சம் பண்ணினாங்க. தானம் பண்ணும்போது மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் பாருங்கள். நீங்கள் செஞ்சு பாருங்களேன். ஒரு 108 பேருக்கு மட்டும் நீங்கள் சாப்பாடு செஞ்சு சண்டை இல்லாமல் சச்சரவு இல்லாமல் அன்னதானத்தை ஃபுல்லாக சாப்பிட வச்சு நல்ல தலைவாழை இலை போட்டு சாப்பாடு போடுங்க. வாழ்க்கையில் ஒரு டைம் செய்யுங்களே பார்க்கலாம். உங்கள் மனசு எவ்வளோ நிம்மதியாக இருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே ஒரு டேபிள் சேரெல்லாம் போட்டு ஒரு 108 பேர் இருக்கிறவங்க இல்லாதவங்க அதையெல்லாம் பார்க்கவே வேண்டாம். அவங்களுக்கெல்லாம் ஒரு தலைவாழை இலை போட்டு வயிறார சாப்பாடு போட்டு வயிறார இந்த குழம்பு ஊற்றுங்க, ரசம் ஊற்றுங்கன்னு சாப்பிட்டு நீங்கள் சொல்லி பாருங்கள். அத்தனை பேர் கையெடுத்து நீ மகராசனாக இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்த அந்த வாழ்த்துக்கள் எல்லாம் நம்மளுக்கு அந்த புண்ணியமாக மாறிடும். அப்போ உங்களுடைய மனசில் ஒரு பூரிப்பு இருக்கும். ச்சே, ஒரு 108 பேருக்கு நம்ம சாப்பாடு போடுறதுக்கே 108 பேர் நீ மகராசனன்னு வாழ்த்திட்டாங்களே, ஏன் இன்னொரு 1000 பேருக்கு நம்ம சாப்பாடு போடக்கூடாதுன்னு நீங்கள் ஒரு அன்னதான பிரபா மாறிடுவீங்க. செய்யுங்க. நான் கிட்டத்தட்ட 66 ஜோதிட மாநாட்டுக்கு அன்னதானம் பண்ணியிருக்கேன். 6 லட்சம் பேருக்கு அன்னதானம் பண்ணியிருக்கேன். இன்றைக்கும் வெள்ளிக்கிழமையான 108 பேருக்கு சாப்பாடு அன்னதானம் கொடுக்குறேன். இப்போ தினமும் தர்மம் பண்ணுறதுக்கு உண்டான வழிகளை செய்கிறேன். ஏன் தெரியுங்களா? இந்த உலகத்தில் மனித பிறவி எடுத்ததே இந்த ஜென்மந்தான். இந்த ஜென்மத்தில் நம்ம மனித பிறவி எடுத்து இப்போ செய்யலைன்னா நம்ம எப்போ செய்வோம்? அடுத்த பிறவி இப்படியே இருப்போம் நம்மளுக்கு எப்படி தெரியும்? அதனால் கண்டிப்பாக தர்மம் பண்ணுங்கள். வாழ்க்கையில் நீங்கள் ஒரு தர்மம் தான் தலை காக்குமா. தர்மம் தலையை காக்குன்னா நம்ம தலை மட்டும் இல்லைன்னா நம்ம முண்டமாகிடுவோம். அப்போ தலை காக்கணும். இந்த தலைக்குள்ளே தான் மூளை, அறிவு, செயல் எல்லாமே இதுக்குள்ளே தான் ஒளிஞ்சிருக்குது. ஒரு தலைக்கு வந்து தலைப்பாவோடு போச்சுன்னு சொன்னதே தர்மம் தான். அதான் தர்மம் தலை காக்குன்னு சொன்னாங்க. தலையினை வேறு எதுன்னு நினச்சிக்க வேண்டாம் என்று சொல்லி எல்லாம் இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் நான் கொடுத்துருக்கேன். இது வந்து
ஆதிகால பரிகார புத்தகம். இது A4 சைஸு, 1736 பரிகாரங்கள் கொண்ட புத்தகம். இந்த புத்தகம் ஆன்லைன்லேயே கிடைக்குது. கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உடனே 2 நாளில் உங்கள் வீட்டுக்கே வந்துடும். இது இல்லாமல் ஜாதகம் பார்க்குறோம், பிரசன்னம் பார்க்குறோம், ஆன்லைன்லேயும் நேரடியாக ஜாதகம் பார்க்குறோம், லைவ்லேயும் பார்க்குறோம், ஆன்லைன்லேயும் பார்க்குறோம். எல்லாமே சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குள வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. அங்கே சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். இது இல்லாமல் வள்ளுவர் வாக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். அந்த வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா 1500 ஆதிகால பரிகாரங்கள் கொடுத்துருப்பேன். இந்த ஆதிகால பரிகாரங்கள் எல்லாமே மக்களுக்கு ஒரு யூஸான பரிகாரங்கள். இந்த புத்தகத்தை, அந்த ஆதிகால பரிகார புத்தகத்தை எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் இது காசி, ராமேஸ்வரம், திருச்செந்தூர் எல்லாம் மாதம் பௌர்ணமி, அமாவாசைகளுக்கெல்லாம் எல்லா மக்களையும் அழைச்சிட்டு போய் ஆசீர்வாதம் வாங்க வைக்கிறோம். எல்லாத்துக்குமே கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் என்று சொல்லி, பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து, வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.